வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு சிறு கதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கும் நம்ம மாணவ மாணவிகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படின்றத கதையினுடைய இறுதி பகுதியில் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் நீண்ட நாட்களாக மழையே இல்லை. அதனால் அந்த கிராம மக்கள்லாம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை போய் பார்த்து, ஐயா எப்போவாவது மழை வருமா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் நிறைய கணக்கெல்லாம் போட்டு பார்த்து, இந்த கிராமத்தில் ஒரு 12 ஆண்டு காலம் கழித்து பகவான் சங்கெடுத்து ஊதும்போது தான் மழை வரும், அது வரைக்கும் இங்கே மழை இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட மக்கள் எல்லாம் மழையே இல்லாத இந்த ஊரில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சம் பிழைக்கிறதுக்காக பல ஊர்களுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த ஜோதிடர் அந்த கிராமத்து வழியாக வராரு. அங்கே ஒரு விவசாயி உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறார். அதை பார்த்த இந்த ஜோதிடர், ஐயா எல்லாரும் வெளியூர் போயாச்சு, நீங்கள் மட்டும் இங்கே உழவு ஓட்டியிருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், ஐயா 12 ஆண்டு காலம் கழித்து பகவான் சங்கெடுத்து ஊதுவார், அப்போ தான் மழை பெய்யும்னு நீங்கள் சொன்னீங்க. அது வரைக்கும் நான் உழவு ஓட்டாமல் இருந்தால் எனக்கு உழவு ஓட்டுறது மறந்து போயிடாதா? அப்போ மழை பெய்யும் போது நான் எப்படி உழவு ஓட்ட முடியும்? அதனால் நான் தினம் உழவு ஓட்டி பழகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, வைகுந்தத்தில் இருக்கிற பகவான் 12 ஆண்டு காலம் சங்கெடுத்து ஊதாமல் இருந்தால் நமக்கு சங்கு ஊதுறது மறந்து போயிடாதா அப்படின்னு சொல்லி அவர் பழகுவோம் நாம தினம் அப்படின்னு சொல்லி சங்கெடுத்து ஊதினார். நிறைய மழை பெய்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாணவ மாணவிகளுக்கு தொடர்புன்னு சொன்னேன். வருடமெல்லாம் நம்ம மாணவ மாணவிகள் புத்தகங்கள் படிக்காமல் வீடியோ பார்க்குறதும் கேம் விளையாடுறதும் சுற்றி திரியறதுமா இருந்துட்டு, தேர்வு நேரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புத்தகத்தை எடுத்து வச்சு விழுந்து 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 படிக்கிறதும் விழுந்து விழுந்து புரள்றதையும் பார்க்கும்போது நமக்கும் வருத்தமாக இருக்கும், அவங்களையும் அவங்க வருத்தப்படுத்திக்கிறாங்க. இது இல்லாமல் அந்த விவசாயி எப்படி தினம் தினம் உழவு ஓட்டி பழகினாரோ அது மாதிரி அன்றன்றைய பாடங்களை அப்பப்போவே படித்து இவங்க தன்னுடைய மூளைக்குள்ளே வச்சிட்டு இருந்தாங்கன்னா தேர்வு எழுதுறது மிக சுலபம், வாழ்க்கையிலும் வெற்றி அடையலாம். வணக்கம்.